மோசமாயிட்டு சொன்னார். வெண்டிலேட்டர்ல இருக்க விஜய்க்கு போ. அம்மா, அவரு வாசல்ல நிக்கிறாரு. நீ பாட்டுக்கு இப்படி கதவை சாத்துற? வேற என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்க சொல்றியா? இது மாதிரி பண்ணாதான் இனி இப்படி தொந்தரவு பண்ணாம இருப்ப. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? உயிரை நினைச்சு உங்க பொண்ணு பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்திருக்கேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியாதா? 5 வருஷம் கழிச்சு நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு உங்களை பார்க்க வந்தா ஏன் நீங்களே காவிரி கிட்ட பேச விடல? காவிரி என்ன பார்த்து கிளாஸ்ல படிக்கிற குழந்தையோட அப்பா தானே என்ன கேக்குறா. மனசு விட்டு அவகிட்ட பேசலாம்னு நினைச்சா நீங்க ஏன் அவகிட்ட இருந்து என்ன விரட்டி விட்டீங்க? ஒருவேளை நான் திரும்ப வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இல்ல மாப்பிள்ள, சத்தியமா இல்ல. திரும்ப ஒரு தடவை உங்களை பாத்திர மாட்டோமான்னு நான் ஏங்காத நாளே இல்ல. ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் காவேரியும் சேர்ந்து வாழ முடியாம போனதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் அழுது இருக்கேன். அப்புறம் ஏன் அத்த நான் உங்களை தேடி வந்தும் காவேரி கிட்ட என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம தடுத்தீங்க? எங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தும் என்ன பார்த்த உடனே காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். என்ன பார்த்ததும் அவன் சந்தோஷப்படுவா. இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தெல்லாம் கொட்டி தீர்க்க போறான்னு நினைச்சா என்ன பார்த்து யாரும் 3வது மனுஷன் பேசுற மாதிரி பேசுறாத்த. நீங்களும் என்ன காவேரி முன்னாடி அப்படி பேசிட்டு இப்ப வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இத்தனை வருஷமா நீங்க உயிரோடவே இல்லன்னு நாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மாப்பிள்ள. உங்களுக்கும் காவேரிக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுல நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. நீங்க உயிர் பழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிதான் உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு எங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. உங்க தாத்தா பாட்டி சொன்னதையெல்லாம் நம்பி இத்தனை வருஷமா நீங்க உயிரோட இல்லன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி திடீர்னு நீங்க நேர்ல வந்து நின்னதும் எனக்கு அது கனவா நிஜமானு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. நீங்க இவ்வளவு தூரம் நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு தேடி வந்திருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவளுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. இப்ப அவ இருக்கிற நிலைமையில அதிர்ச்சி தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நீங்க அவகிட்ட பேசினதும் எங்க நடந்த உண்மையெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்களோன்ற பயத்துலதான் மரியாதை குறைவா